ஹலோ விவர்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் எப்போ வரும்ட்டு தான் கிட்டத்தட்ட 11 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் 4662 அப்படின்னு இருக்கக்கூடிய பணியிடம் வந்து 6000 7000 கிட்ட போகுமா, எப்போ டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து அந்த அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்து வெளியிடுவாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட் ஓடைய வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. ஸோ குரூப் 4 ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குரூப் 2 வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த குரூப் 2ஓட ப்ரிலிம்ஸ் அந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வெளியிடுவாங்க, அதுக்கும் இப்போ இந்த குரூப் 4 குரூப் 2 இப்போ ஒரு நார்மலாக வந்து ஒரு இன்ஸ்டியூட் போய் படிக்கிறாங்க அப்படின்னா குரூப் 4க்கு மட்டும் இல்லாமல் குரூப் 4 குரூப் 2க்கும் சேர்த்து படிக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ 2 எக்ஸாமில் ஏதாவது ஒன்று வந்து கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் எக்ஸாம் அப்படின்னா ஒரு பேங்க்குன்னு படிக்கிறது இல்லை. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த பேங்க் எக்ஸாம் வந்தாலும் அப்ளை பண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா எது கிடைக்குதோ உள்ளே போகிற மாதிரி இப்போ நார்மலாக குரூப் எக்ஸாம்ஸ்ன்னு படிக்கிறவங்க எல்லாமே தான் வந்து படிப்பாங்க. ஸோ குரூப் 2 கிடைச்சா குரூப் 2, குரூப் 4 கிடைச்சா குரூப் 4னு படிப்பாங்க. குரூப் 2 படிக்கிறோம் குரூப் 4 ஜஸ்ட் எழுதி பார்க்கலான்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா எழுதி பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. அண்ட் ஒவ்வொரு இன்ஸ்டியூட் நீங்கள் படிக்கிற இன்ஸ்டியூட்லேருந்து அவங்கவுங்க சேனல் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படிங்கிறது வெளியிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து எப்போ இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது வெளியாகும், ஸோ இந்த பணியிடங்கள் வந்து எவ்வளோ அதிகரிக்கும், அந்த மெரிட் லிஸ்ட் அப்படிங்கிறது எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுட்ருக்காங்க. அண்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான அந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது தான். ஸோ வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் அந்த விஓஓ அப்படிங்கிறது தான் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவை கிடையாது. ஸோ இந்த டைப்பிஸ்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் நீங்கள் முடிக்கலனாலும் நீங்கள் இந்த விஓஓ அண்டு ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் செக்யூரிட்டி நான் செக்யூரிட்டி இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிடலாம். பர்டிகுலராக விஓஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே மவுஸ் அதிகம். ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் வந்து போட்டி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டி போடக்கூடிய அந்த விஓஓ அண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் எவ்வளோ அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான தகவல் கிடச்சிருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 165 to 170 வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு வரும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அது மார்க் வந்து நீங்கள் 247லேருந்து 255 மார்க் வந்து 300க்கு நீங்கள் கரெக்டாக வாங்கியிருக்கணும். ஸோ 165லேருந்து 170 ஜென்ரலுக்கு வரும்னு போட்டிருக்காங்க. அண்ட் பிசி எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 162 to 167 வரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அண்ட் எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 158 to 163, எஸ்சி அண்ட் எஸ்சிஏக்கு வந்து 158 to 163 வரும்னு போட்டிருக்காங்க. ஸோ டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு வந்து 155 to 160, பிசி எம்பிசி எஸ்சிக்கு 150 to 155 வரும்னு போட்டிருக்காங்க. ஸோ என்ன தான் வந்து டஃப்பான எக்ஸாமாக இருந்தாலும் நம்மளே ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ 155 150 இவ்வளோ தான் வரும்னு சொல்லியிருக்கோம். பட் இந்த விஓஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணியிடங்களின் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும். ஸோ இப்போ இந்த இருக்கக்கூடிய 4662 போச்சு அப்படின்னா இந்த கட் ஆஃப் தான் இருக்கும். பட் இந்த 4662லேருந்து ஒரு 6000 இல்லை 5500 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ கட் ஆஃப் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் எதுக்கு குறையும், நார்மலாக கீழே இருக்கவங்களுக்கு அதிக பேருக்கு வந்து அந்த வேலை கிடைக்கும். இப்போ 150 இருக்க கட் ஆஃப் இன்னொரு 2000 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா 150லேருந்து 145 வரைக்கும் வரும். பட் அந்த மேலே இருக்காங்க தெரியுமா, அந்த விஓஓக்காக போட்டி போடுறவங்க ரொம்ப கம்மியான போஸ்டிங் இருக்கும். இப்போ இந்த குரூப் 4நாலே வந்து டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் தானே, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், அதுக்கப்புறம் இந்த ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சரு, அதிலே டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஜாப் இருக்குது. விஓஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட், செக்யூரிட்டி நான் செக்யூரிட்டி இந்த மாதிரி நிறையா இருக்குல்ல. ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹையர் கட் ஆஃப்ங்கிறது எப்பயுமே குறையாது. இப்போ 10 இடத்துல இருக்கவங்க 10 இடத்துலேயே தான் இருப்பாங்க. கீழே எக்ஸ்ட்ரா வேகன்சி போகும்போது கீழே இருக்கவங்களுக்கு கூடுதலாக பணி கிடைப்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படிங்கிறது இவ்வளோ தான் சொல்கிறாங்க. அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து இந்த அக்டோபர் எண்ட்குள்ளே வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தீபாவளிக்கு பிஃபோர் வரும்னு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. தீபாவளிக்கு அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ தீபாவளி ஒரு போஸ்ட் தீபாவளி குரூப் 4 ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரதான் போகுது. ஸோ அந்த வேகன்சி இன்க்ரீஸ் தான் வந்து எப்போ அறிவிப்பாங்க, ரிசல்ட் அன்னைக்கு அறிவிப்பாங்களா, இல்லை ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அறிவிப்பாங்களா, இல்லை ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி அறிவிப்பாங்களா அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ மேலும் இது சம்மந்தப்பட்ட கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட மெரிட் லிஸ்ட் சம்மந்தப்பட்ட ரிசல்ட் சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு கண்டிப்பாக நம்மளோட சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.